அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிய நிலையில் கடந்த காலங்களில் இதுபோன்ற விமான விபத்துகள் என்னென்ன நடந்துள்ளன என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இனி நீங்க தொடரலாம். அகமதாபாத் விமான விபத்து சோகத்தில் ஒட்டுமொத்த தேசமும். இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய லண்டன் நகரத்திற்கு 242 பேரும் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் தீயில் கருகிவிட்டதாக நம்பகத்தகுந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குஜராத்தில் ஏற்பட்டுள்ள இந்த விமான விபத்து நடைபெற்று 4 மணி நேரம் ஆகக்கூடிய நிலையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன விரிவாக பார்க்கலாம். முதல்ல எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு விமானம் செல்லுது? குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு செல்வதுதான் போயிங் 787 விமானத்தினுடைய திட்டம். ஏர் இந்தியா விமானம் மொத்தமாக 6600 கிலோமீட்டர் தொலைவு, 9 மணி நேரம் 2 நிமிடம் ஒட்டுமொத்தமாக இந்த டூரேஷன். ஆனால் இந்த விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது? இதன் பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? எந்த டைம்ல சரியா கிளம்புச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரன்வே 27 இதுதான். இந்த ரன்வே 27ல இருந்து விமானம் சரியாக போயிங் 7878 அப்படிங்கிற இந்த வெர்ஷன் தான் 2011ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற போயிங் நிறுவனத்தால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் விமான சேவை என்பது பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல இருந்து டோக்கியோ வரையும் செல்லக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. இப்போ வரையும் உலகத்தில் பயணிக்கக்கூடிய 80% விமானங்கள் பொதுவாக இந்த ஏர் இந்தியா மற்றும் போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமானவை தான். இதுல முன்னணியில் இருப்பது போயிங் விமானம் தான். போயிங் விமானத்திலும் 4th ஜெனரேஷன் என கூறப்படுகின்ற ரொம்ப அட்வான்ஸான ஒரு விமானம் தான். அதிக பாதுகாப்பு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு விமானமாக பார்க்கப்படுகிறது. 4th ஜெனரேஷன் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2012ஆம் வருடம் ஜூன் 12ஆம் தேதி. இந்த விமானம் மொத்தமாக 242 பேரோடு புறப்பட தயாராகுது. 2 பைலட் இருக்காங்க, 10 பேர் கேபின் குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். விமானத்தினுடைய பணியாளர்களாக 10 பேர் இருக்காங்க. அதுபோக 230 பயணிகள் லண்டன் செல்வதற்காக இருக்கையில் அமர்கிறார்கள். அதுல 169 இந்தியர்கள் இருக்கிறார்கள். 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டு குடிமக்கள், ஒரு கனடா நாட்டவரும் 7 போர்ச்சுகீசிய நாட்டவர் என மொத்தமாக 230 பேர் இருக்கையில அமர்ந்திருக்கிறார்கள். பைலட்டினுடைய விவரங்கள் பார்க்கலாம். முதன்மை பைலட்டாக இருக்கக்கூடியவர் கேப்டன் சுமித் சபர்வால். இவர் 8800 மணி நேரம் விமானத்தை இயக்கிய செம்மையான அனுபவம் பெற்றவர். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சர்வதேச நாடுகளுக்கு பல விமானங்களை இயக்கிய அனுபவம் வாய்ந்த ஒரு விமானியாக இருக்கிறார். அடுத்து முதலாம் விமானி கோ பைலட், அவரோட பேரு கிளைவ் குந்தார். இவர் 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார். இவங்க 2 பேரும் தான் முன்னாடி கேபின்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரன்வே 27ல போயிங் விமானம் லண்டனுக்கு கிளப்புவதற்காக அகமதாபாத் விமான நிலையத்தில் பயணிக்க போகிறது. விமானம் மதியம் 1:39 மணிக்கு அகமதாபாத் ரன்வேல இருந்து புறப்படுகிறது. ரன்வேயை விட்டு டேக் ஆஃப் ஆகுது. விமானம் மேலெழுங்க தொடங்கிய உடனேயே மேடே அப்படிங்கிற ஒரு அவசர அழைப்பு விமானத்தினுடைய பைலட்ஸ் கண்ட்ரோல் ரூம் கொடுக்குறாங்க. மேடே மேடே. அது என்ன மேடே அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா, விமானம் அல்லது கப்பல் ஒரு அவசர நிலையில இருக்குது, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சமிக்கையாக கேப்டன் தொடர்ச்சியாக இதை கொடுப்பாங்க. ஒரு முறை கொடுக்க மாட்டாங்க, 2 முறை கொடுப்பாங்க. அப்போ கேப்டன் 2 முறை மேடே மேடே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விமானம் புறப்பட்டு கரெக்டா 2 நிமிடங்கள்ல இருந்து 3 நிமிடங்களுக்குள்ளாக சரியாக பாத்தீங்கன்னா விமானம் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியை நோக்கி மேல பறக்குது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மேவானி நகர். இந்த மேவானி நகரை பொறுத்தவரையும் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது.
ஒட்டுமொத்தமாக 30,000த்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விமானம் 625 ஃபீட் அடியிலிருந்து மேலிருந்து கீழே வந்து கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுகிறது. நமக்கு இதுவரையும் தெரிந்த விவரங்கள், வானிலையினால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, அகமதாபாத் நகரத்தை பொறுத்தவரையும் இன்று 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது. காட்சி அளவு விசிபிலிட்டி பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர் தொலைவு வரையும் வெற்று கண்ணால் பார்க்கக்கூடிய அளவிற்கு மேகக்கூட்டங்களே இல்லாத ஒரு சீதோஷ்ண நிலை தான் இருக்குது. 37 டிகிரி செல்சியஸோடு சேர்ந்து அதீத வெப்பநிலையும் அங்கே பதிவாயிருக்கு. அடுத்ததாக மேடே அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சமிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக இந்த விமானத்தினுடைய கியர் மேலே வந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நமக்கு தெரிந்த தகவல்களாக இவைதான் இருக்கிறது. மேலும் இது போக இந்த விமானத்தை பொறுத்தவரை, இந்த விபத்துக்களை பொறுத்தவரை புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் வந்து விரிவாக பார்க்கலாம். 2012 செப்டம்பரில் இன்று விபத்துக்குள்ளான விமானம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்குது. போயிங் 787 என்பது மிகவும் பாதுகாப்பான விமானமாக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கக்கூடியது. குறிப்பாக 13 வருடங்கள் ஆன விமானம் என்பதால் தொழில்நுட்ப கோளாறு பெரிய அளவிற்கு இதுவரை ஏற்படவில்லை. போயிங் 787 விமானத்தின் உலக அளவில் விபத்துக்குள்ளான முதல் விமானம் என்பது தற்போது அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் தான். அடுத்து இந்த விமானத்தில் 58 டன் எரிபொருள் இருந்தது. அந்த எரிபொருள் முழுவதுமாக நிரப்பப்பட்டதால் அனைத்துமே வெடித்து விமானத்தில் இருந்த பயணிகள் எல்லாருமே இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரே நேரத்தில் விமானம் மீது பல பறவைகள் மோதியதன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு கூறப்படுது. இருந்தாலும் விமானத்தினுடைய கருப்பு பெட்டி மற்றும் விமானத்தின் விபத்து குறித்தான காரணங்கள் தற்போது தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது வரை இந்த அகமதாபாத் விமான விபத்தை பொறுத்தவரை நாடு முழுவதும் பெரிய அளவிற்கு ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட அப்டேட்டுகளை அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம்.